எல்லோருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட்டில் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ரிலையன்ஸ் கம்பெனி 3% இறங்கினது தான். இப்போ ஏகப்பட்ட மியூச்சுவல் ஃபண்டுகளோட என்ஏவி அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய மியூச்சுவல் ஃபண்டுகள் வந்து இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் கொஞ்சம் அதிகமான வெயிட்டேஜ் கொடுத்து எடுத்திருப்பாங்க. அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் 5%, 10% அப்படின்ற மாதிரி அதிகமான வெயிட்டேஜ் கொடுத்து எடுத்திருப்பாங்க. அப்பேற்பட்ட அதிகமான வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய கம்பெனி 3% இறங்குனா கண்டிப்பாக நெட் அசெட் வேல்யூவில் கொஞ்சம் கும்பா போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தவிர்த்து வேறு என்ன முக்கியமான செய்திகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 368 பாயிண்ட் ஜஸ்ட் லைக் தட் சும்மா சாதாரணமாக இறங்குற மாதிரி இறங்கிட்டான். இதெல்லாம் மிகப்பெரிய பேட் நியூஸ் இருக்கும்போது தான் இறங்கணும். இருந்தாலும் சாதாரணமாக ஜஸ்ட் லைக் தட் 368 பாயிண்ட் காலி. நிஃப்டி பேங்க்குமே ட்ரேடிங் பண்ணுறவங்களுடைய சிம்ம சொப்பனம். சில பேர் நினச்சிட்டு இருப்பாங்க 500 பாயிண்ட் கீழே இறங்கணும், கடைசியில் பார்த்தா அது 1500 பாயிண்ட் மேலே ஏறு. அப்பேற்பட்ட வில்லங்கமான ஆள் தான் இந்த நிஃப்டி பேங்க். அவன் இன்னைக்கு 856 பாயிண்ட் இறங்கி போயிட்டான். அதை தவிர்த்து நம்மளோட இண்டிசஸில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒருத்தம் கூட செலுசெலுப்பாக இல்லை. யாராவது ஒருத்தனாவது கொஞ்சம் பளிச்சுன்னு இருங்கடானா ஒருத்தம் கூட பளிச்சுன்னு இல்லை. இதில் முக்கியமாக என்ன கவனிக்கணும்னா, செக்டர் இண்டிசஸில் நம்மளுடைய மீடியா இண்டிசஸும் மெட்டல் இண்டெக்ஸும் தான் இன்றைக்கி ரொம்பவுமே எதிர்நீச்சல் போட்டு மேல் நோக்கி ஏறி வந்திருக்காங்க. அதில் இந்த என்எம்டிசி அப்படின்றதெல்லாம் மனசை ரொம்பவுமே குளிர்விக்கும் வதைய 4% மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். நண்பர்களே, நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டில் ஃபியூச்சரிஸ்டிக்காக பல செக்டர் ஷேர்கள் இருக்குது. எலக்ட்ரிக் வெஹிக்கிள், ட்ரோன்ஸு, டிஃபென்ஸ், அந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. அதில் ட்ரோன்ஸ் அப்படின்ற செக்டரில் எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், ஒரு டாப் 5 ஷேர்ஸ் ஓரளவுக்கு ப்ராஃபிட் பண்ணக்கூடிய ஷேர்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம லிஸ்ட் பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் என்னமோ இந்த ஜென்டெக் அப்படின்ற ஷேர் தான் நல்லா லாபகரமான அதிகமான லாபம் பண்ணக்கூடிய கம்பெனியாக இருக்குது. ஆனால் இந்த பாராஸ் டிஃபென்ஸ் அப்படின்றது அந்த ரேங்கிங்கில் 3வது இடத்துல இருக்குது. அப்படி 3வது இடத்துல இருந்துமே இன்னைக்கு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 4% ஏறிட்டான். அதுக்கு முக்கிய காரணம் அவனுக்கு ஒரு 293 கோடி மதிப்பிலான ஆர்டர் கிடைச்சது அப்படின்றதான். இந்த பாராஸ் டிஃபென்ஸ் பொதுவாகவே ஒரு இடத்துல நிற்க மாட்டான். அவனுடைய வாலட்டிலிட்டி அப்படின்றது வந்து ரொம்பவுமே அதிகமான இடத்துல இருக்கு. சமீபத்தில் கூட 2023 ஸ்டார்டிங்கில் வெறும் 400 ரூபா இருந்த பங்கு இப்போ 2024 திடீர்னு 1600 ரூபா வரைக்கும் போனான். அங்கிருந்து என்ன பண்ணான்னா மறுபடியும் ஒரு 400 ரூபா ரொம்பவுமே வேகமாக கீழே இறங்கி இப்போ ஒரு முக்கியமான சப்போர்ட் லெவலில் இருக்கான். ஸோ அப்போ இவன் ஏறினாலும் பெருசாக ஏறுறான், இறங்கினாலும் பெருசாக இறங்குறான். தற்சமயத்துக்கு சப்போர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சென்டர் பாயிண்டில் அவனுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு நியூஸ்னால கடந்த 4-5 நாட்களாக தொடர்ந்து இறங்கி வந்தவன் இன்னைக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக ஒரு 4% ஏறி இருக்கான். இனி இந்த பாராஸ் டிஃபென்ஸ் இந்த 1400 ரூபாயிலிருந்து 1600 போகுதா இல்லை வெறும் 400 ரூபா வருதா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ இந்த ஷேருக்குள்ளே முதல்லாம் வெறும் 400 ரூபாயில சும்மா கிடந்தப்ப இறங்காமல் கரெக்டாக இந்த உச்சாணி கொம்பில் யாராவது இறங்கியிருந்தாங்கன்னா அவங்க உண்மையிலேயே இன்னைக்கு உன்னிப்பாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா டபக்குன்னு அவன் ஒரே 6 மாதத்துக்குள்ளே அவங்க வாங்கின வேலை வந்தாலும் சந்தோஷமாக இருக்கும் அவங்களுக்கு. ஒரு வேளை 400 போயிட்டா அப்போ என்ன பண்ணுறதுன்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ எப்போவுமே முதல்லையே போய் துண்டு போட்டு உட்காந்துடுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் என்றைக்குமே லக்கு தாங்க. நண்பர்களே, இந்த சமயத்தில் வந்து பிஎல் அப்படின்ற ஷேர் வந்து நிறைய பேர் கண்ணு வச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நீ 20% இறங்கினாலும் சரி, 40% இறங்கினாலும் சரி, 60%, 80%ன்னு எவ்வளவு 20% இறங்கினாலும் அதில் பணம் போடுறதுக்கு பல பேர்கள் காத்து கொண்டு இருக்காங்க. ஏன்னா அவன் சமீபத்தில் 2-3 வருஷத்தில் அவன் பண்ண வேலை தான் காரணம். இந்த ஸ்டாக்லாம் வெறும் 80 ரூபாயில நின்று ட்ரேட் ஆகிட்டு இருந்தவன் அதுக்கப்புறம் 325 ரூபாயெல்லாம் போயிருக்கான். அது இல்லாமல் ஒரு டிஃபென்ஸ் செக்டரில் ரொம்ப லீடிங் கம்பெனியாக இருக்குது. அப்போ இந்த கம்பெனி வந்து சமீபத்தில் 340 ரூபாயிலிருந்து 285 ரூபா வரைக்கும் வந்திருக்கான். இங்கே வந்தாலும் இதை வாங்கறதுக்கு நிறைய பேர் காத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அதே மாதிரி இவன் 200 வந்தாலும் சரி, 100 ரூபா வந்தாலும் சரி, 50 ரூபா வந்தாலும் சரி, இது போன்ற ஸ்டாக்குகளை இவன் தொடர்ந்து லாபம் பண்ணி கொண்டு இருக்கிறதுனால பணம் போடுறதுக்கு ஆளுக தயாராக தான் இருப்பாங்க. ஆக மொத்தம் ஷேர் மார்க்கெட்டில் நிறைய பேர் கண்ணு வச்சிருக்கக்கூடிய ஷேராக இந்த பிஎல் ஷேர் இருக்கு. எப்படியோ ஒரு ஐபிஓ மான்பா ஃபினான்ஸ் அப்படின்றது 50% மேபி கிரே மார்க்கெட் பிரீமியம் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. தலை தப்பிச்சது தம்புரான் புண்ணியம் அப்படின்ற மாதிரி ஒரு 21% இன்னைக்கு லிஸ்டிங்கில் வந்து தப்பிச்சு ஓடி வந்துடுச்சு. இனி அடுத்தது இந்த கேஆர்ஆன் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் ஐபிஓ அப்படின்றது 100% லாபத்தில் வந்து லிஸ்ட் ஆகுமா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதனுடைய அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் இன்னைக்கு நாளைக்கு அப்படியே வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஐபிஓ யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்கோ கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் அவங்க கறிகஞ்சி சாப்பிட முடியலனாலும் அவங்க மனசு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். இப்போதைக்கு ஓப்பனாக இருக்கக்கூடிய இந்த டிஃப்யூஷன் இன்ஜினியரிங் அப்படின்ற ஷேர்னுடைய நிலவரம் என்ன
அப்படின்னு பார்க்குறோம். இதனுடைய க்ளோஸ் டேட் இன்னைக்கு 30, ஆல்ரெடி இது க்ளோஸ் ஆயிடுச்சு. இதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் கடைசியில் எப்படி வந்து க்ளோஸ் ஆயிருக்குன்னா ஒரு 30% மேபி கிடைக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இவன் 30% கொடுக்காட்டியும் பரவாயில்ல, கடைசிக்கு ஒரு 15% மார்க்கெட் இருக்கிற நிலைமைக்கு வந்து லிஸ்டிங் ஆச்சுன்னா கூட மேபி இந்த ஷேர் கிடைக்கிறவங்களுக்கு நன்மையாக இருக்கும் அப்படின்றதான் தற்போதைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் நிலவரம் சொல்லுது. இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்லேயே அதிகமாக சந்தோஷமாக இருக்கக்கூடியவங்க இந்த ஆர்வினல் ஷேர் வச்சிருக்கிறவங்களா தான் இருப்பாங்க. ஆமாம், அப்புறம் ஏன் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க? இன்னைக்கு ஒரு 180 கோடி ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்த உடனே மைனஸில் நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்த ஷேர் அப்படியே ஒரு ஷேருக்கு ஆல்மோஸ்ட் 15 ரூபாய்க்கு மேலே ரெக்கவரி ஆகி க்ளோசிங்கில் 1.5% பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி வந்திருக்கான். ஸோ இப்போ அவங்களுடைய மனசில் என்ன ஒரு நம்பிக்கை வரும்னா, எப்படியாவது மறுபடியும் ஒரு 647 ரூபா வந்து தொட்டுட்டான்னா சூப்பர்ரா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஷேர் மார்க்கெட் வரலாற்றிலேயே ஒரு ஷேர் ஹோல்டனுடைய பொறுமையை ரொம்பவுமே அதிகமாக சோதிச்சு மெதுவாக உருண்டு வந்த பங்கு எது அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய பார்த்தோம்னு வச்சுங்களேன். அதில் இந்த டாடா பவர் ஷேரும் ஒன்றா தான் வரும். இப்போ கூட சமீபத்தில் நல்லா பிரேக் அவுட் ஆன பங்கு தான். ஆனால் 500 ரூபாய் போய் டச் பண்ண மாட்டேங்கிறான். அங்கே பாருங்க, இப்போ கூட சமீபத்தில் ஒரு 4-5 மாசமாக ஒரு 500 ரூபா ரேஞ்சுக்கு பக்கத்திலே சுற்றிக்கிட்டு இருக்கான். ஆனாலும் இந்த 500 ரூபாய் வந்து தொட மாட்டேங்கிறான். இன்னைக்கு நான் எழுதி வச்சிடறேன், இவன் என்னைக்கு ஒரு 500 ரூபாய் வந்து தொடுறானோ அன்னைக்கு போய் டக்குன்னு ஒரு சந்தோஷத்தில் தேங்காய் உடச்சிட்டு வந்துட வேண்டியதுதான். நண்பர்களே, இதே வேகத்தில் ஷேர் மார்க்கெட் போய்கிட்டே இருந்ததுன்னா இந்த சென்செக்ஸ் 1 லட்சத்தை வந்து மிக விரைவாக வந்து தொட்டுரும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கெல்லாம் எந்த பிளானும் கிடையாது. நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க சென்செக்ஸ் 1 லட்சம் போய் தொட்டுச்சுனாக்கா கொஞ்சம் பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்ணும் அல்லது மேலும் முதலீடு பண்ணும் நிறைய பேர் ஐடியா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் எந்த குரூப்பை சேர்ந்தவங்கன்னா இந்த சென்செக்ஸ் 10,000 இருக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க அல்லது ஒரு 20-30,000 இருக்கையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம என்ன அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிஎஸ்சி சென்செக்ஸ் 1 லட்சத்தை வந்தால் எனக்கெல்லாம் எந்த பிளானும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி 1 லட்சத்தை வந்து தொடும்பொழுது நிறையா இன்வெஸ்ட்மெண்ட்டை காலி பண்ணிடுவேன் சேல்ஸ் பண்ணி. ஏன்னா அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு லாபம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ லாபத்தை புக் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதான் புத்திசாலித்தனம். ஏன்னா நம்ம ஒரு சின்ன ஒரு கூடையில் கொஞ்சோண்டு பணம் போட்டிக்கிறோம். திடீர்னு அந்த கூடை இவ்வளோ பெரிய பணம் அப்படின்றது கொடுக்கும் பொழுது அதில் பாதிக்கு மேலே காலி பண்ணிவிட்டு வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட வேண்டியதான். அல்லது ஸ்டாக்குலேயே அந்த சமயத்தில் எவன் லோன் இருக்கானா அப்போ போய் அதை பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஏன்னா இப்போ நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவோடு வர்றோம். அந்த அப்ஜெக்டிவ் மீட் ஆனதுக்கப்புறம் அதை என்ஜாய் பண்ண வேண்டாமா? நண்பர்களே, இந்த சமயத்தில் இன்னொன்று யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதாவது யார் கையில் இருக்கிற பணத்தை எல்லாம் கொண்டே ஒரே ஷாட்டில், ஏன்னா உங்களுக்கு தெரியாது இல்லை, ஷேர் மார்க்கெட்டில் ஒரே என்ட்ரியில் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். யாருனாலையுமே முடியாது அப்படின்ற நிலைமை தான். உங்களுக்கு அப்படி லக் இருக்கா? நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் 10 ஷேர் வாங்குறீங்க, நீங்கள் வாங்கின அடுத்த நாள் இருந்து ஒரு நாள் கூட இறங்கினதில்லை, அது மேலேயே தான் போயிட்டு இருந்தது அப்படின்னு இந்த உலகத்தில் ஒருத்தர் கூட இருக்க மாட்டார் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. இந்த நம்ம வாரன் பஃபட்டுக்கே பேடிஎம் எல்லாம் கும்பா தான் பாடி விட்டாங்க. ஸோ நீங்கள் வரும்பொழுதே பணத்தை வந்து எத்தனை மூட்டையில் நீங்கள் கொண்டு வந்தாலும் அத்தனை மூட்டையும் நீங்கள் பிரித்து ஒவ்வொரு இடமா தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலினா கண்டிப்பாக மோஸ்ட்லி கும்பா அப்படின்றதா என்னுடைய புரிதல். ஸோ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் யாரை அதிகமாக லாஸ் பண்ணுறாங்க, யாரை ஈஸியாக மண்டையை கழுவிடலாம், யார் கையில் இருக்கிற எல்லா பணத்தையும் கொண்டே ஒரே ஷார்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் ஆஃப் இட் பீப்புள் அப்படின்ற மைண்ட் செட் உள்ளவங்க. ஐயோ இனி எங்கெங்கே நம்மளுக்கு இந்த ஷேர் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி போய் உச்சத்தில் வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாங்கினதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே கும்புன்னு கீழே விழுந்துடும். ஏவரேஜ் பண்ணுறதுக்கு பணம் இருக்காது. ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா அப்புறம் அல்லது 2 வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா அவங்க வாங்கின வேலை தான் வந்து சேரும். ஆனால் என்ன பிரயோஜனம்? அம்புட்டு ஒரு ரூபாய்க்கு கூட பிரயோஜனம் அப்படின்றது இல்லை. ஸோ அந்த பயமே படாதீங்க. எந்த ஒரு ஷேராக இருந்தாலும், இறங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஷேராக இருந்தாலும் லோ பாயிண்ட்டாக பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அதே மாதிரி ஏறிக்கொண்டு இருக்கக்கூடிய ஷேரை பார்த்தாலும் அதையும் ரீட்ரேஸ்மெண்ட்டில் கரெக்டாக லோவில் பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. எப்பா சாமி, ஒரு மனுஷனை பயமுறுத்துற மாதிரி பயமுறுத்தி ஒரு அரக்கன் போல மிகப்பெரிய அசுர வளர்ச்சி அடைச்ச பங்கு எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜேஎம் ஃபினான்ஷியல் தான். ஆல்மோஸ்ட் 125% லாபம் அப்படின்றது ஒரு 3 மாதத்துக்குள்ளேயே அவன் கொடுத்துட்டான். ஸோ இப்படி அவன் மிகப்பெரிய ஒரு லாபம் கொடுத்துருக்கான் அப்படின்றது பார்க்கும் பொழுது ஒரு மாதிரி மனசுக்கே ஒரு பயம் அப்படின்ற அளவுக்கு வர்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்போ பூனையை பார்த்து புளியை பார்த்து பூனை சூட போட்டு கொள்ளக்கூடாது அப்படின்றது ஒரு பழமொழி இருக்குது. என்ன காரணம்னா ஏகப்பட்ட ஷேர்கள் இருக்குது, ஒரு 1000 ஷேர்கள் இருக்குது. அதில் எவனாவது ஒருத்தன் தான் இந்த மாதிரி ஒரு 3 மாதத்துக்குள்ளே ஒரு லோ ரேட்லேருந்து திடீர்னு ஒரு 124% ஏறுவான். அப்போ இவனை பார்த்துக்கிட்டு நம்ம போர்ட்ஃபோலியோ இருக்கக்கூடிய எல்லா பங்குகளுமே ஏன் இப்படி ததிகினத்துவம் போட்டு பாடுது சிஸ்டம்?
அப்போ 1000 ஷேரில் எவனோ ஒருத்தர் இப்படி சம்பாரிச்சு கொடுத்துட்டா அப்படின்றக்காக மீதி இருக்கக்கூடிய ஷேர்களை இதே மாதிரி 3 மாதத்தில் 100%, 200% சம்பாரிச்சு கொடுப்போம் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறது முட்டாள்தனம். ஏன்னா ஷேர் மார்க்கெட்டில் எப்போவுமே இந்த மாதிரி நல்ல அருமையான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி லோ ப்ரைஸில் எடுப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட ரெசிஸ்டன்ஸை தாண்டிடுச்சுன்னா அவங்களுடைய முதல்ல இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்டாப் லாஸை ட்ரெயில் பண்ணி ஒரு பெரிய பர்சன்டேஜ் பிடிக்கிறது மட்டும்தான் புத்திசாலித்தனம். மற்றபடி இந்த ஒரு ஷேர் மேல் நோக்கி ஏறிடுச்சு, மற்ற ஷேர்கள் இப்படியே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி உட்காந்துக்கிட்டு இருந்தோம்னாக்கா மற்ற ஷேர்கள் ஏறுற மாதிரி ஏறி அப்புறம் தலைகுப்புறம் வாங்கின ரேட்டை விட கீழே போயிடுவானுங்க. ஸோ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது பண்ணுறோம். அது மேல் நோக்கி போயிடுச்சுன்னா அதுக்கு பின்னாடியே ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் அப்படின்றது போட்டுட்டு மேக்ஸிமம் ப்ராஃபிட் எவ்வளோ பிடிக்க முடியுமோ அப்படித்தான் பார்க்கணுமே ஒழிஞ்சு, இல்லை மற்ற ஷேர்ஸ் ஏறிட்டான் அப்போ நம்ம வச்சிருக்கிற ஷேர்ஸும் ஏறிடும் அப்படின்னு எந்த விதமான ஆக்ஷனும் பண்ணாமல் கொண்டுட்டு இருந்தோம்னா அது மேலே போயிட்டு டொமக்கு நம்பர் கீழே வந்துடும். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஆரோ ஃபார்மா அப்படின்ற ஷேர் இன்னைக்கு ஒரு 3% இறங்கியிருக்கான். எந்த ஒரு ஷேருமே கீழே வீழ்ச்சியிலேருந்து எப்போ யூ டர்ன் போடுவான்னு தெரியாது, மேல் நோக்கி ஏறிட்டு இருக்கிற பங்கு எப்போ கீழே யூ டர்ன் போடுவான் அப்படின்றது தெரியாது. அந்த வகையில் இந்த ஆரோ ஃபார்மா அப்படின்ற ஷேர் வந்து சமீபத்தில் 500 ரூபாய்க்கு மேலே மொமெண்டம் பிடிக்க ஆரம்பிச்சவன் 1460 ரூபா வர்றான். அப்போ இது போன்ற பங்குகளை எல்லாம் வந்து தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி 1200 ரூபாய்க்கு எதுக்கு ஒரு ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம் அல்லது 1000 ரூபாய்க்கு ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ்க்கு எக்ஸாம்பிள் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டாக் எடுத்து பார்த்தோம்னா இந்த ஆரோ ஃபார்மா அப்படின்ற ஸ்டாக் வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். நண்பர்களே, இந்த மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ் அப்படின்ற ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? அது இன்னைக்கு 5% கீழ் நோக்கி விழுந்திருக்கான். இந்த டீயில் திடம் இல்லை அப்படின்னு நம்ம சில நேரங்களில் வீட்டம்மா பார்த்து நம்ம சொல்ல மாட்டோம், கடையில் தான் சொல்கிறோம்னு வச்சுங்க. ஸோ இந்த சமயத்தில் வந்து இவன் பண்ணின ஜம்பில் வந்து ஒரு சக்தி இல்லை. இவன் 20% மேல் நோக்கி ஏறி இருக்கான். சமீபத்தினுடைய லோ ரேட்லேருந்து இந்த மேக்ரோடெக் 20% மேல் நோக்கி ஏறி அவனுடைய பழைய ஹைலாம் உடச்சி தான் மேல் நோக்கி ஏறி இருக்கான். ஆனாலும் இந்த ஜம்பில் சக்தி இல்லை, அவனுடைய பழைய ஹையை போய் தொடர சக்தி இல்லை. ஸோ இப்போ சமீபத்தில் எடுத்து பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் மேலேருந்து கீழே இறங்கிட்டான். அதனால் நண்பர்களே, எல்லா ஷேருமே ஒரே மாதிரி பிரேக் அவுட் ஆகிட்டா அப்படியே போய்கிட்டே இருப்பான் அப்படின்னு நினைக்கிறது நம்மளுக்கு ஆபத்து. ஸோ ஒரு ஷேர் லாபத்துக்கு போக ஆரம்பிச்சிருச்சுன்னா பின்னாடியே புடனைக்கு பின்னாடி ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிட்டு வர்றது உங்களுடைய லாபங்களை வந்து சேவ் பண்ணும். இல்லைன்னா என்னைக்கு வேணாலும் அவனுக்கு யூ டர்ன் போட்டு கீழே இறங்கிடுவானுங்க. அவனுக்கு 20% அல்லது 40% இறங்கிட்டானா தான் அவன் இறங்கிட்டானே நம்மளுக்கு தெரியும். அப்போ இப்படி இருக்கிற ஷேர் எப்படி நம்மளுக்கு இறங்கிட்டான்னு தெரியும். இங்கே பாருங்க, இப்போ நம்ம பிஎல் அப்படின்ற ஒரு ஷேர் இருக்கு. இந்த பிஎல் ஷேர் 340 ரூபாயிலிருந்து 285 ரூபா கீழே விழுந்ததுக்கு அப்புறம் தானே ஒரு 20% மேலே இறங்கிட்டானே நம்மளுக்கு தெரியும். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் சிங்கக்குட்டி மாதிரி சில ஷேர்களை சொல்லுங்கன்னா நம்ம நிறைய சொல்லலாம். அதில் இந்த விஜயா டைனாஸ்டிக் ஷேர் ஒன்று தான். இவன்லாம் வந்தப்ப ஆல்மோஸ்ட் 627 ரூபாயிலிருந்து கீழே 300 ரூபா போயிட்டான். அப்படியே 50% ஃபால். இப்போ எடுத்து பார்த்தா 1000 ரூபா இருக்கான். அப்போ இவன்லாம் எதனால மேல் நோக்கி ஏறி வந்தான் அப்படின்னா, இது தொடர்ந்து லாபம் செய்யக்கூடிய கம்பெனியா மட்டும் இல்லை, லாபம் வந்து வளர்ச்சியில் இருக்கக்கூடிய கம்பெனியா இருக்கு. அது ஒரு விஷயம். அதே மாதிரி ஏதாவது பெரிய முதலீட்டாளர்கள் பணம் போட்டு வச்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா டிஐஸ்லாம் 15% சில மாதங்களுக்கு சில குவார்டர்களுக்கு முன்னாடி ஹோல்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க 21% ஹோல்டு பண்றாங்க. ஸோ அப்போ இந்த கம்பெனியில் வந்து ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் இருந்தாவே பெரிய விஷயம் தான். அது கூட சப்போர்ட்டிவா பெரிய ஆளுகளும் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ரெண்டாவது பாசிட்டிவ் விஷயம். அது போக கொஞ்சோண்டு டிவிடெண்ட் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனியா இருக்கு. அது போக கடன் ரொம்ப குறைவா இருக்கக்கூடிய கம்பெனி எல்லாம் சேர்ந்து இவனை வந்து அருமையா மேல தூக்கி விட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த கேம்பஸ் ஆக்டிவேர் அப்படின்ற ஷேர், இவன் தொடர்ந்து சரிஞ்சு வந்துகிட்டே தான் இருந்தான். இப்ப 200 ரூபாயில சப்போர்ட் எடுத்தவன் அவன் பாட்டுக்கு 370 ரூபாய் வரைக்கும் போயிட்டான். இந்த பங்குமே பாத்தீங்கன்னா அவனுடைய சரிவு 600 ரூபாயிலிருந்து எப்படி சரிச்சு விட்டுட்டு அப்புறம் ஏத்திருக்காங்க பாருங்க. அப்ப இவங்கிட்ட என்ன இருக்கு, என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவும் ஒரு கடன் குறைவான கம்பெனி. இவன்கிட்ட ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் அப்படின்றதே இல்லை. இவனுடைய லாபத்தை இவன் லாபமான கம்பெனி தான், ஆனா இவன்கிட்ட ஏர்னிங்ஸ் க்ரோத்தே இல்லை. அப்படி ஏர்னிங்ஸ் க்ரோத் இல்லை அப்படின்னாலும் இந்த கம்பெனியில வந்து பெரிய ஆளுங்க அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் 4 to 5% வச்சிருந்தது திடீர்னு சமீபத்தில் 10% உயர்த்திருக்காங்க. ஸோ இந்த ஷேர்லையும் கலவையா சில விஷயங்கள் சேர்ந்து இவனையும் ஆல்மோஸ்ட் 50% மேல சமீபத்தில் இந்த ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் 4 மாசத்துல 220 ரூபா ரேஞ்சில் இருந்தவனா 340 ரூபா கொண்டு வந்துட்டான். அப்ப ஷேர் மார்க்கெட்ல நீங்க வச்சுக்க வேண்டியது ஒரு நல்ல அருமையான பங்கா பார்த்து லாபம் செய்யக்கூடிய பங்கா பார்த்து எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லது. இப்ப நம்ம குழந்தைகளே இருக்கு, அது பர்கர் திங்கிறவங்க கூட போய் நட்பு வச்சுன்னா அவன் பர்கர் திங்கிறதான் ஒரு நாள் இழுத்துட்டு போவான்.
அதே நல்லா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கக்கூடிய பையன் அல்லது நல்லா படிக்கக்கூடிய பையங்களோட கான்டாக்ட் வச்சுக்கிட்டானுங்கன்னா அவனுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்டில் நம்ம நல்ல ஷேர்களாக பார்த்து எடுத்துட்டோம்னா, லாபம் செய்யக்கூடிய ஷேர்களை பார்த்து எடுத்துட்டோம்னா ஒரு 2-3 வருஷத்தில் ஏதாவது ஒரு பாயிண்டில் நம்மளை மேல் நோக்கி தூக்கி விட்டுருவான் என்பதில் இப்போதைக்கு ஷேர் மார்க்கெட்டில் ரொம்பவுமே மனசு நொந்து போயிருக்கிறவங்க இந்த அலோக் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஷேர் வச்சிருக்கிறவங்க தான். ஏன்னா ஒரு டெசிஷன் பாயிண்ட்டை எடுக்க முடியாத இடத்துல ஒரு இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இந்த ஷேர் கடந்த 2-3 வருடங்களாக எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா 40 ரூபா எங்கே, கீழே 12 ரூபாய்க்கு, 40 ரூபாய்க்கு வாங்கினவங்களுடைய மனநிலை யோசிச்சு பாருங்க. 10 ரூபாய்க்கு சரி, இவன் 10 ரூபாய்க்கு இறங்கிட்டா கடைசியில் இருக்கிற 10 ரூபாயாவது காப்பாற்றோன்னு யாராவது 10 ரூபாய்க்கு வித்துருந்தா அவன் மறுபடி வாங்கின ரேட்டே சில வருடங்களுக்கு முன்னாடி வாங்கின ரேட்டே 40 ரூபா போயிருக்கான். அப்போ அவன் எப்படி அவங்க எல்லாம் எப்படி புலம்பியிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த பங்கு என்ன பண்ணிருக்குன்னா கரெக்டாக அதே மாதிரி ஒரு சென்டர் பாயிண்ட்ல வந்து நின்றுருக்குது 26 ரூபாய். இனி மறுபடியும் இங்கிருந்து 40 ரூபா போக போறானா இல்லை கீழே 12 ரூபா போக போறானா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய தலைவலியா இருக்கு. பாவம் இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், இன்னுமே நியூஸ் வந்து சேர மாட்டேங்குது. அதாவது செபியினுடைய நண்பர்களே, நம்ம நியூஸுக்கு பஞ்சமே இல்லை. 3 மாதத்துக்கு ஒருக்க செபி மீட்டிங் நடக்குது, ஆர்பிஐ மீட்டிங் வருது, யூஎஸ் ஃபெட் மீட்டிங் இருக்கு, அது போக குவார்டர்லி ரிசல்ட் 3 மாதத்துக்கு ஒருக்க இருக்கு. நம்ம ஷேர் மார்க்கெட் அப்படின்ற ஒரு நல்ல தொழிலில் வந்து உட்காந்துருக்கோம். அதனுடைய தொழிலினுடைய நேச்சர் பார்த்தீங்கன்னா ஏறி இறங்கக்கூடியதாக இருக்கு. ஸோ நம்மளுக்கு ஒரு நல்ல லோ ரேட் அப்படின்னு கிடைக்கும் பொழுது ஏதாவது ஒரு நியூஸ் வந்து நம்ம வாங்கினது தூக்கி விட்டான்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ ஒரு ஃபெயிலியரே இல்லாத ஒரு தொழிலை நம்ம வந்து கொண்டிருக்கோம். அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஜெயிச்சு அடுத்த 10-20 வருஷத்தில் நம்ம எல்லாருமே ஒரு நல்ல இடத்துக்கு வரணும் அப்படின்றத என்னுடைய நோக்கம். ஸோ இந்த வாரத்தில் மிக முக்கிய செய்தி என்னன்னா, செபி போர்ட் மீட்டிங்கினுடைய அவுட்கம் தான். அவங்க எந்தெந்த புது ரூல்களை கொண்டு வர்றாங்க அப்படின்ற ஒரு அப்டேட் பார்க்கறதுக்கு தான். ஆனால் அதனுடைய டேட்டா இன்னுமே வரமாட்டேங்குது. ஸோ நாளைக்கு தான் இதனுடைய இம்பாக்ட் இருக்கும். இன்னைக்கு ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய டேட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஸ் வந்து ஆல்மோஸ்ட் 9791 கோடிக்கு விற்றுருக்காங்க. அது நம்மளுக்கு அவசியமே இல்லாது. நீ சைனாவில் கொண்டு போய் பணம் போடுறதுக்காக விற்கிறியோ அல்லது ரீபேலன்ஸ் விற்கிறியோ எங்களுக்கு தேவையே இல்லை. அதுக்கு கவுண்டராக எங்களுடைய டிஐஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்றதான் முக்கியம். நம்ம ஆளுங்க 6645 கோடிக்கு பணம் போட்டிருக்காங்க. அதனால் ஷேர் மார்க்கெட்டுக்கு தற்போது எந்த விதமான பாதிப்பு இல்லை அப்படின்றத என்னுடைய கருத்து. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.